வெள்ளரிக்காய் கடைவது எப்படி? குழு குழு ஜூஸ் வாசம் மூக்கில மணக்கும். காய் தயாரித்து கொண்டிருக்கீங்க. நாங்கள் என்ன தெரிஞ்சாக்கள் கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் பேசும் மனிதர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு காலையில் சந்திக்கல வந்து சந்தோஷம். இன்றைக்கு வந்து அம்பாறை மாவட்டம் சடையந்தலா என்ற இடத்துக்கு வந்து குளிக்கிறதுக்கு வந்திருந்தோம். அதோட ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து இதோட வந்து இணைச்சி விட்றோம் பாருங்க. உண்மையிலே வந்து எங்களுக்கு வந்து பிடிக்கல இடம். கொஞ்சம் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இடத்த வந்து பிடிச்சிட்டாங்க. நடந்து வந்தாலும் உண்மையில் நிறைய வேர்வையாக இருக்குது. மொத்த காட்டையா அப்போ இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் திடீர்னு சொல்லி பிளானை சேஞ்ச் பண்ணி ஓனன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறோம். பாப்பா அந்த இடத்துக்கு போய் அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வச்சு காலையிலேயே பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் ரெகுலராக நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வீடியோ வரல நீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அடர்ந்த ஒரு அமேசான் காட்டுக்குள்ளால வந்து சடையந்தலா என்ற இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கோம். அங்கே 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 பாருங்க, அங்கே பாருங்க அந்த காடு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? இந்த வகை விலங்கை நீங்கள் எங்கும் கண்டிருக்க மாட்டீங்க. இந்த விலங்கை பாருங்கள் மச்சான். இது என்னடாமாம்? சடையந்தலாவையாம். ஆறாறு வந்திருக்கமாம். இப்போ வந்து நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம். அதில் எங்களுக்கு வேறு தொழில் கொண்டிருக்குது. தண்ணி போத்தலையும் அடிச்சு ஊற்றி போட்ட எங்களுக்கு அதில் வந்து தண்ணியும் இல்லை குடிக்கிறதுக்கு. எங்களுக்கு அந்த கழுவுற தண்ணி மட்டும்தான் இருக்குது. இதில் தான் நாங்கள் இப்போ எடுத்து குடிக்க போகிறோம். இதில் வந்து சமைக்க போகிறோம். இப்போ நல்ல ஒரு இடம் மட்டும் பிடிச்சி வச்சுட்டோம். பிளானோட வந்து நாங்கள் இப்போ சமைக்கலன்றதால வந்து வெள்ளரிப்பழம் கரைச்சி குடிக்க போகிறோம். ஐஸ் கட்டி மட்டுமா இது இருந்தால் நல்லா இருந்துருக்கீங்க. இந்த வெக்கைக்கு இல்லையா வசதியா கேட்க இருக்கலாம் இருக்கலாம். வச்சுக்கோ வீடியோ எடுக்கணும். வெள்ளரிக்காய் கடைவது எப்படி? வெள்ளரிக்கானே இது. வெள்ளரிப்பழம் கடைவது எப்படி? முதலில் வெள்ளரிப்பழத்தின் தோலை உரிக்கவும். என்னென்ன சொல்றான் பாருங்க. கதையெல்லாம் எடுத்து போடுறான். ஹைஜீனிக்கான முறையில் வெள்ளரிப்பழம் தயாரிப்பது எப்படி? வெள்ளரிப்பழ ஜூஸ் தயாரிப்பது எப்படி? இப்போ வந்து ஓகேன்னு சொல்லி போவோம்னு சொல்லி வலிக்கிற டைம் ஒரு ஆள் வந்து நல்ல இடம் ஒன்று காட்டி தந்துக்கார் எங்களுக்கு சமைக்கிறதுக்காக அதை வந்திருக்கோம். இங்கே வந்து சமைச்சு சாப்பிடுத்து இன்னொரு இடத்த போகிறோம். அந்த இடம் என்னோட சொல்லி தொடச்ச வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். தொடச்சா கமலியே பாருங்கள். இப்போ திரும்பி நின்று தான் போஸ்ட் கொடுப்பாவு. இதை அடுத்தால் நாங்கள் உள்ளே தான் வந்து நாங்கள் காய் தயாரித்து கொண்டிருக்கீங்க. நாங்கள் இப்போ காரணத்தால் நல்ல இல்லையா பார்த்துப்பீங்க. இன்னும் எல்லாருக்கும் இருக்கிறதுக்கு எப்படி செட்டப் நெருப்புடா. முதலாவது வந்து அப்போதைய கரைச்ச இப்பயும் நம்ம கரைக்கல. அதே சீனி இப்பயும் டாஷ்போர்ட்டுக்குலாம் இருக்குது. இப்போ வந்து சோறு வந்து போட்டாச்சு. வெண்ணெய் அடுத்தது வந்து சோறு தற்பொழுது கொதித்து கொண்டிருக்கிறது. ஓகே இப்போ வந்து ரெடி ஆகிடுது. நம்மளை வாங்குவோம். ஜூஸ் ரெடி. குழு குழு ஜூஸ். வாவ் பா ஒரு லெவல் இருக்கியா. சூப்பர். எப்படி இருக்கு வயசா? சரியா? ஓ
இப்போ வந்து என்ன செடிக்க சொன்னால் அரிசி வந்து சோறாக பார்த்தது சோறு வந்து அரிசியாக பார்த்தது தண்ணி கொஞ்சம் இது எப்படி ஜூஸ் எப்படி இது நல்லா இல்லை நல்ல சீன் உண்டு. இது வந்து அனகொண்டா பார்ட் 4 எடுக்க போகிற இடம் என்ன இதில் என்ன இருக்குது என்ன தெரிஞ்சாக்கள் கமெண்ட் பண்ணுங்க. மீன் கறி தயாராகி கொண்டிருக்கிறது. மீன் கறி எப்படி வந்திருக்கேன் பார்ப்போம். இப்போ சரியா நல்ல ஒரு கோழி குழம்பு ஒன்று ரெடி ஆகி கொண்டிருக்கிறது. சாரி மீன் குழம்பு. சப்ஸ்கிரைபரை ஏமாற்றக்கூடாது. கோழி குழம்பு என்று சொல்லி தயாரோ செய்து மறந்து விட்டேன். சமையல் முடிவடைந்து விட்டது. எனக்கு ஒரு அளவா தாங்க சோறு சரி கறி வாசம் மூக்கில மணக்கும் சோத்து கோப்பையில ஊத்தும் நல்லா தான் இருக்கும்.